பாம்பாட்டி சித்தர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற 18 சித்தர்களில் ஒருவராவார். இவர் மருதமலை கோவில் அடிவாரத்தில் தவம் புரிந்து வந்துள்ளார். அப்படி அவர் தவத்தில் இருந்தபோது முருகபெருமான் பாம்பு வடிவில் சித்தர் முன் தோன்றியுள்ளார். காட்சி தருவது முருகன்தான் என்று அறிந்த முனிவர் மெய்சிலிர்த்து போனார். பின் வள்ளி தெய்வானையுடன் தோன்றி பாம்பாட்டி சித்தரை ஆசீர்வதித்து முருகன் தீர்த்தம் வழங்கியதாக கூறப்படுகிறது. மருதமலை கோவிலின் மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தருக்கு தனி சன்னதி உள்ளது. மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிரகாரம் வலம் வரும்போது இடப்பக்கம் செல்லும் படிகளில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியை நாம் தரிசிக்கலாம். முருகன் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கும் ஆதி மூலஸ்தானத்திற்கும் பாம்பாட்டி சித்தர் குகைக்கும் சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அதன் வழியாக தான் பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி தியானம் செய்வதற்கு சிறப்பான இடம். அமைதியான இடத்தில் மூலிகை காற்றை சுவாசித்தவாறே தியானத்தில் ஈடுபடலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. இங்கு செய்யக்கூடிய முறையான தியானம் நம் பித்ரு தோஷத்தையும் அகற்றக்கூடியது என்கிறார்கள். குழந்தை பேர் இல்லாமை, திருமண தோஷம், நாகதோஷம் போன்றவற்றிற்கும் இங்கே வழிபட்டால் நல்ல பலன் உண்டு என்று கூறப்படுகிறது. மருதமலைக்கு செல்பவர்கள் முருகபெருமானை தரிசித்துவிட்டு பாம்பாட்டி சித்தரையும் வழிபட்டால் மாற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள்.